चतुर्भिर्श्रीकण्ठैः शिवयुवतिभिः पञ्चभिरपि प्रभिन्नाभिर्शम्भो नवभिरपि मूलप्रकृतिभिः चतुश्चत्वारिंशत् वसुदलकलाश्रत्रिवलय त्रिरेखाभिः सार्धं तव चरणकोणाः परिणताः त्वदीयं सौन्दर्यं तुहिनगिरिकन्ये तुलयितुं कवीन्द्राः कल्पन्ते कथमपि विरिञ्चि प्रभृतयः यदा लोकौत्सुक्यात् अमरललनायान्ति मनसा तपोभिर्दुष्प्रापाम् अपि गिरिशसायुज्य पदवीम् नरं वर्षीयांसं नयनविरसं नर्मसुजडं तवापाङ्गालोके पतितमनुधावन्ति शतशः गलद्वेणीबन्धाः कुचकलशविस्रस्तसिचया हठात्त्रुट्यत्काञ्च्यो विगलितदुकूला युवतयः क्षितौ षट्पञ्चाशत् द्विसमधिकपञ्चाशदुदके हुताशे द्वाषष्टिश्चतुरधिकपञ्चाशदनिले दिवि द्विषट्त्रिंशत् मनसि च चतुष्षष्टिरिति ये मयूखास्तेषामप्युपरि तव पादाम्बुजयुगम् शरज्योत्स्नाशुद्धां शशियुतजटाजूटमकुटां वरत्रासत्राण स्फटिकघटिका पुस्तककरां सकृन्नत्वा नत्वा कथमिव सतां सन्निदधते मधुक्षीरद्राक्षा मधुरिमधुरीणा फणितयः कवीन्द्राणां चेतः कमलवनबालातपरुचिं भजन्ते ये सन्तः कतिचितरुणामेव भवतीं विरिञ्चि प्रेयस्याः तरुणतरशृङ्गारलहरी गभीराभिर्वाग्भिर्विदधति सतां रञ्जनममी सवित्रीभिर्वाचां शशिमणिशिलाभङ्गरुचिभिः वशिन्याद्याभिस्त्वां सहजननि सञ्चिन्तयति यः सकर्ता काव्यानां भवति महतां भङ्गिरुचिभिः वचोभिर्वाग्देवी वदनकमलामोदमधुरैः तनुच्छायाभिस्ते तरुणतरणि श्रीसरणिभिः दिवं सर्वां उर्वीं
अरुणिमणिमग्नां स्मरति यः भवन्त्यस्यत्रस्य वनहरिणशालीननयनाः सहोर्वश्यावश्याः कति कति न गीर्वाणगणिकाः मुखं बिन्दुं कृत्वा कुचयुगमदस्तस्य ददधो हरार्धं ध्यायेद्यो हरमहिषिते मन्मथकलां ससद्यः संक्षोभं नयति वनिता इत्यतिलघु त्रिलोकीमप्याशु भ्रमयति रवीन्दुस्तनयुगाम् किरन्तीमङ्गेभ्यः किरणनिकुरुम्बामृतरसं हृदि त्वामाधत्ते हिमकरशिलामूर्तिमिव यः ससर्पाणां दर्पं शमयति शकुन्ताधिप इव ज्वरप्लुष्ठान् दृष्ट्या सुखयति सुधा धारसिरया. சௌந்தர்யலகரி விளக்கம். ஸ்லோகம் 11. ஸ்ரீ மூல பிரகிருதையே நமக. மலடு நீங்க. ஸ்ரீசக்கர வர்ணனை விளக்கப்படுகின்றது. ஸ்ரீசக்கரத்தின் ஸ்வரூபம் இந்த ஸ்லோகத்தில் கூறப்படுகின்றது. ஹே பகவதி, சிவஸ்வரூபமான 4 சக்கரங்கள், இவைகளை காட்டிலும் வேறுபட்ட சக்தி ஸ்வரூபமான 5 சக்கரங்கள், மூல காரணமான தாதுக்கள் 9, உன்னுடைய பிந்துஸ்தான மந்தர கோணங்கள் 8 தளங்கள், 16 தளங்கள், 3 மேக்கலைகள், 3 பிராகாரங்களாக இவைகள் 44 தத்துவங்களாக அமைந்துள்ளன. காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 8 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் புத்திர சந்ததி இல்லாதவர்களுக்கு சத்புத்திர லாபம் உண்டாகும். நிவேதனம் வெல்ல பாயசமும் மகா நைவேத்தியமும். ஸ்லோகம் 12. ஸ்ரீ துஹினகிரி கன்யாயை நமக. கவிதை உண்டாக. தேவியின் அழகு வர்ணிக்கப்படுகிறது. பனிமலை அரசனின் கன்னிகையே, உன் உடல் அழகை வர்ணிப்பதற்கு பிரம்மன் முதலான மகா கவிகளுக்கும் இயலாது. ரம்பை, ஊர்வசி முதலிய தேவ கன்னிகைகள் உன் அழகை பார்க்க வேண்டுமென்ற ஆவலினால் விரதங்களை அனுஷ்டித்து சிவ சாயுஜ்யத்தை மனத்தினால் அடைகிறார்கள். சிவ சாயுஜ்யம் பெற்றால் சிவனுக்கு மட்டுமே விளங்கும் உன் அழகு அவர்களுக்கும் விளங்கும் அல்லவா? காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்த பின் மேற்கண்டவாறு ஜலத்தை அருந்தச் செய்தால் ஊமையும் பேசுவான், படித்தவன் பேச்சில் வல்லவன் ஆவான், கவிதையும் புனைவான். நிவேதனம் தேன். ஸ்லோகம் 13. ஸ்ரீ தேவ்யை நமக. ஸ்திரீவஷ்யம் ஆக. கடைக்கண் பார்வை மகிமை வர்ணிக்கப்படுகின்றது. ஹே தேவி, உன் கடைக்கண் பார்வையில் அகப்பட்டவன் கிழவனாகவோ பார்ப்பதற்கு குரூபியாகவோ சக்தியற்றவனாகவோ இருந்தாலும் அழகிய யவ்வன பெண்கள் வெட்கத்தை விட்டு ஆசையோடு அவனை பின்தொடர்ந்து ஓடி வருவார்கள். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 6 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் ஜபம் செய்தால் தார்மீக முறையில் நாம் விரும்பும் பெண்ணை அடைவதற்கு ஏற்பட்ட தடைகள் நீங்கி அந்த ஸ்திரீ லாபம் ஏற்படும். அதர்ம வழியில் முயற்சித்தால் விபரீத பலன்தான் கிடைக்கும். நிவேதனம் திரிமதுரம் அல்லது அன்னம். ஸ்லோகம் 14. ஸ்ரீ பகவத்யை நமக. துர்பிக்ஷம் நீங்க. ஆதார சக்கரத்தின் மேலுள்ள தேவி. தாயே, பிருத்திவி தத்துவமான மூலாதாரத்தில் 56 கிரணங்களும்
ஜல தத்துவமாகிய மணிப்பூரகத்தில் 52 கிரணங்களும், அக்னி தத்துவமாகிய சுவாதிஷ்டானத்தில் 62 கிரணங்களும், வாயு தத்துவமாகிய அநாகதத்தில் 54 கிரணங்களும், ஆகாச தத்துவமாகிய விசுத்தி சக்கரத்தில் 72 கிரணங்களும், மனஸ்தத்துவமாகிய ஆக்ஞா சக்கரத்தில் 64 கிரணங்களும் உள்ளன என்பது சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த கிரணங்களுக்கும் மேலே உள்ள சகசிரார கமலத்தின் மத்தியில் உன் திருவடிகள் விளங்குகின்றன. காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் நாட்டிலோ வீட்டிலோ ஏற்பட்டிருக்கும் பற்றாக்குறைகளும் கலவரங்களும் நீங்கி சுபிக்ஷமும் அமைதியும் ஏற்படும். நிவேதனம் பால் பாயசம். ஸ்லோகம் 15. ஸ்ரீ சரத் ஜோத்ஸ்னா சுத்தாயை நமக. கவிதை புனையும் வல்லமை ஏற்பட அம்பாள் கவிதை அளிப்பவள். ஹே பராசக்தியே, நீ சரத்காலத்து சந்திரனைப் போல வெளுப்பானவள். சந்திர கலையையும் நவரத்தின கிரீடத்தையும் முடியில் தரிப்பவள். வரதமுத்திரை, அபயமுத்திரை, ஸ்பட்டிக மாலை, புஸ்தகம் இவைகளை கரங்களில் தாங்குபவள். உன்னை ஒரு தரம் வணங்கும் பக்தர்களுக்கு தேன், பால், திராட்சை இவைகளை காட்டிலும் அதிகமாக இனிக்கும் சொல் நயங்கள் ஏன் வந்து சேராது? காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் நல்ல கவிதைகள் இயற்றும் வல்லமையும் பரீட்சைகளில் வெற்றியும் ஏற்படும். ஜலத்தில் ஒரு வட்டம் வரைந்து அதன் நடுவே 6 முறை சம் என்னும் பீஜாட்சரத்தையும் எழுதி ஜப முடிவில் அந்த ஜலத்தை அருந்தவும். நிவேதனம் தேன், பழம், சர்க்கரை. ஸ்லோகம் 16. ஸ்ரீ ஸ்ருங்கார லஹரியை நமக. சபையோரை மகிழ்விக்க கல்வி அளிப்பவள். தாயே, நீ சிறந்த கவிகளின் மனமாகிய தாமரை மலர்களை மலரச் செய்யும் இளம் வெயில். சிவப்பானவள். உன்னை பணிகின்ற நல்லோர்களுக்கு சரஸ்வதி தேவியின் யவ்வன ஸ்ருங்கார ரசத்தின் பிரவாகம் போன்ற சொல் வன்மை உண்டாகி அவர்கள் சபையோர்களை மகிழ்விப்பார்கள். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் இதை ஜெபிப்பவர்களுக்கு வேத வேதாங்க சாஸ்திர ஞானம் ஏற்பட்டு சபைகளில் விளங்குவார்கள். பேய் பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜபித்தால் அவை அகன்று ஓடிவிடும். நிவேதனம் தேன். ஸ்லோகம் 17. ஸ்ரீ ஜனன்யை நமக. சகல கலைகளிலும் வல்லமை உண்டாக கலைகளை அளிப்பவள். தாயே, நீ வசினி முதலிய எண்வகை சக்திகளுடன் கூடியவள். அந்த சக்தி தேவிகள் நவரசங்கள் நிரம்பிய சொல் நயத்தை அளிப்பவர்கள். பிளந்த சந்திரகாந்த கல்லை போல வெண்மையான நிறம் உள்ளவர்கள். அவர்களையும் உன்னையும் உபாசனை புரிபவன் மகாகவிகளின் காவிய படைப்புகளை போன்றனவும் சரஸ்வதி தேவியின் தாமரையை ஒத்த திருமுகத்தின் வாசனை உள்ளனவுமான வார்த்தைகளால் பல காவியங்களை இயற்ற வல்லவன் ஆவான். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் சகல கலைகளிலும் வல்லமையும் வாக்கு சாதுரியமும் சபைகளில் பெரும் மதிப்பும் ஏற்படும். நிவேதனம் பால், தேன், கரும்பு, சர்க்கரை. ஸ்லோகம் 18. ஸ்ரீ சசியுத ஜட்டாஜூட்ட மக்குட்டாயை நமக. ஸ்திரீவசியம். ஸ்திரீ வசீகரண காரணமாதல். ஜெகன்மாதாவே, இளஞ்சூரியனுடைய வெயிலை போல சிவந்த வர்ணமுள்ள உன் உடலின் ஒளியில் மேலுலகங்களும் பூ உலகும் சிவப்பு வர்ணத்தில் மூழ்கிவிட்டதாக எந்த பக்தன் தியானம் செய்கிறானோ அவனுக்கு மான்களுடையவை போன்று மருண்ட கண்களையுடைய ஊர்வசி முதலிய தேவ கன்னிகைகளும் வசியமாவார்கள். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் விரும்பிய பெண் வசியமாவாள். சித்திரக்கலைஞன் ஜெபிக்க வல்லவன் என புகழ் பெறுவான். செல்வாக்கு உண்டாகும். நிவேதனம் பாயசம், பால், தாம்பூலம். ஸ்லோகம் 19. ஸ்ரீ ஹர மகிஷ்யை நமக.
ஸ்திரீ மோகனம், மூவுலக வசியம் தருபவள். ஹே பரமசிவ பத்தினியே, உன் திருமுகத்தை பிந்துஸ்தானமாகவும் அதன் கீழே ஸ்தனங்களையும் அதன் கீழே உன் பெண்மையான சக்தி ஸ்வரூபத்தையும் பிறகு மன்மத கலையையும் தியானம் செய்பவன் சூரிய சந்திரர்களை ஸ்தனங்களாக கொண்ட மூவுலகங்களாகிய ஸ்திரீகளை மோகிக்கச் செய்வான். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 25 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் ஜபம் செய்தால் தர்ம முறையில் விரும்பிய பெண் வசமாவாள். பேய் அகலும், மிருகங்கள் பணியும், அரசாங்கத்தில் செல்வாக்கு ஏற்படும். நிவேதனம் தேன், பால், பாயசம். ஸ்லோகம் 20. ஸ்ரீ ஹிமகரஷிலாமூர்த்தையே நமக. விஷபயம் நீங்க, விஷபயம் நீக்கும் சக்தி. தாயே, நீ உனது திருமேனியிலிருந்து வெளிப்படும் கிரணங்களாகிய அமிர்த ரசத்தை அள்ளி வீசுகிறாய். நீ சந்திரகாந்த சிலைகளால் செய்யப்பட்ட பிரதிமை போன்றவள். அத்தகைய உன்னை தியானம் செய்பவன் கருடனைப் போல பாம்புகளின் கர்வத்தை அடக்குவான். தன் பார்வையாலேயே ஜுரத்தால் வருந்துபவர்களை குணமடையச் செய்வான். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 25 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் தீராதது என முடிவு செய்த விஷ ஜுவரமும் நீங்கும். பூரான், செய்யான் முதலிய விஷ ஜந்துக்கள் தீண்டியதால் ஏற்பட்ட வியாதிகள் நீங்கும். திருஷ்டி தோஷத்தால் ஏற்படும் தீங்குகளும் நீங்கும். நிவேதனம் பால், பாயசம்.